ஆரம்பத்தில் ஒரு வேடிக்கையான இசை. வணக்கம் நண்பர்களே, பூனை அம்மாக்கள் மற்றும் அப்பாக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பூனை திடீரென்று மாயமாக மறைந்து போயிருக்கிறதா? 1 மணி நேரம் தேடிய பிறகு எங்காவது ஒரு மூலையில் ஒரு அட்டை பெட்டிக்குள் அல்லது உங்கள் அழுக்குத் துணிகளுக்கு நடுவில் சுருண்டு படுத்திருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? அல்லது விருந்தினர்கள் வீட்டிற்கு வந்தால் போதும் உங்கள் பூனை ஒரு சூப்பர் ஹீரோ போல மறைந்து விடுகிறதா? நீங்கள் மட்டும் தனியாக இல்லை. என் பூனைக்கு என்னை பிடிக்கவில்லையா, அது ஏன் இப்படி ஒளிந்து கொள்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? கவலை வேண்டாம், உங்கள் பூனை உங்களை வெறுக்கவில்லை. அது உடைந்து போகவும் இல்லை. அதற்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்படுகிறது. அதுதான் பாதுகாப்பான இடம். இன்றுக்கு உங்கள் செல்லப்பிராணிக்கு உங்கள் வீட்டையே அதன் சொந்த கோட்டையாக மாற்றுவது எப்படி என்று பார்க்கப் போகிறோம். உங்கள் குட்டி ரவுடியின் பெயர் என்ன? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சரி, விஷயத்திற்கு வருவதற்கு முன் ஒரு சிறிய அறிவியல் பாடம். ஆனால் பயப்படாதீர்கள், இது போரடிக்காது. நம்முடைய பூனைகள் அசாசன் சிறிய புலிகள். ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். அவற்றின் டிஎன்ஏ காட்டில் வாழும் பெரிய பூனைகளுடன் 95.6% ஒத்துப்போகிறது. காட்டில் ஒரு வேட்டையாடும் விலங்கு தன்னை மற்ற பெரிய விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். அதனால் ஒளிந்து கொள்வது அவற்றின் இயல்பு. உங்கள் வீட்டில் சிங்கம், புலி இல்லை என்றாலும் அவற்றின் மூளை இன்னும் பாதுகாப்பாக இரு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வேக்யூம் கிளீனர் சத்தம், காலிங் பெல் சத்தம் அல்லது திடீரென வீட்டிற்குள் வரும் புதிய மனிதர்கள், இவையெல்லாம் அவற்றின் பார்வையில் ஒரு பெரிய ஆபத்து. எனவே ஒரு பாதுகாப்பான இடம் என்பது அவற்றிற்கு ஒரு ஆடம்பரம் அல்ல, அது ஒரு அத்தியாவசிய தேவை. அது அவற்றின் மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவுகிறது. முதல் படி. ஏன் ஒரு பாதுகாப்பான இடம் இவ்வளவு முக்கியம்? இதை ஒரு பூனையின் சொந்த அறை என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். நமக்கு எப்படி ஒரு தனிப்பட்ட இடம் தேவையோ அதே போல அவற்றுக்கும் தேவை. அங்குதான் அவை ஓய்வெடுக்கும், உலகை வேடிக்கை பார்க்கும், மன அழுத்தத்திலிருந்து விடுபடும். உங்கள் வீட்டில் திடீரென சத்தம் கேட்டால் அல்லது புதிய நபர்கள் வந்தால் பூனைகள் முதலில் தேடுவது ஒரு மறைவிடத்தைத்தான். ஒரு பாதுகாப்பான இடம் இல்லாதபோது அவை பயத்தில் சோஃபாவிற்கு அடியிலோ அல்லது அலமாரிக்குள்ளோ பதுங்கிக் கொள்ளும். இது அவற்றின் மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது. மன அழுத்தம் பூனைகளுக்கு பல உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தும், சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் முதல் தோல் பிரச்சினைகள் வரை. எனவே ஒரு பிரத்யேக பாதுகாப்பான இடத்தை உருவாக்குவது என்பது உங்கள் பூனையின் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் செய்யும் ஒரு சிறந்த முதலீடு. அந்த இடம், இந்த வீட்டில் எனக்கு என்று ஒரு இடம் இருக்கிறது, நான் இங்கு பாதுகாப்பாக உணர்கிறேன் என்ற நம்பிக்கையை அதற்கு கொடுக்கும். இது உங்களுக்கும் உங்கள் பூனைக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தவும் உதவும். உங்கள் பூனை மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், இல்லையா? உங்கள் பூனை தேர்ந்தெடுக்கும் தவறான இடங்கள். பூனைகள் சில சமயங்களில் மிகவும் விசித்திரமான இடங்களை தங்கள் மறைவிடமாக தேர்ந்தெடுக்கும். துணி துவைக்கும் இயந்திரத்திற்குள், அலமாரியின் உச்சிக்கு அல்லது திறந்திருக்கும் சூட்கேஸுக்குள். இவை வேடிக்கையாகத் தோன்றினாலும் மிகவும் ஆபத்தானவை. உதாரணமாக, வாஷிங் மெஷினுக்குள் தூங்கும் பூனையை கவனிக்காமல் மெஷினை ஆன் செய்துவிட்டால் என்ன ஆகும் என்று கற்பனை செய்து பாருங்கள். பயங்கரமாக இருக்கிறது அல்லவா? அதேபோல் ரீக்ளைனர் சோஃபாக்களுக்குள் ஒளிந்து கொள்வது மற்றொரு ஆபத்து. நீங்கள் சோஃபாவை இயக்கும்போது அது உள்ளே சிக்கிக்கொள்ள வாய்ப்புள்ளது. சில பூனைகள் இன்ஜின் சூடாக இருக்கும் கார்களுக்கு அடியில் படுத்துக்கொள்ளும். இதுவும் மிகவும் அபாயகரமானது. உங்கள் பூனை ஏன் இந்த இடங்களை தேர்ந்தெடுக்கிறது? ஏனென்றால் அவை இருட்டாகவும் சிறியதாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதாக உணர்கின்றன. அவை ஆபத்தை உணர்வதில்லை. எனவே அதுபோன்ற ஆபத்தான இடங்களுக்கு பதிலாக அதே போன்ற உணர்வை தரும் ஒரு பாதுகாப்பான மற்றும் வசதியான மாற்று இடத்தை நாம் உருவாக்கித் தருவது நமது கடமை. உங்கள் பூனை அடிக்கடி பதுங்கும் ஆபத்தான இடங்களை கண்டறிந்து அந்த இடங்களுக்கு செல்ல முடியாதபடி தடுப்புகளை ஏற்படுத்துவதும் அவசியம். ஒளிந்து கொள்வதன் உளவியல். ஒரு பூனை ஒளிந்து கொள்வதை பார்க்கும்போது நாம் அதை பயந்த சுபாவம் என்று தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. ஒளிந்து கொள்வது பூனைகளின் இயல்பான சமாளிக்கும் உத்தி, கோப்பிங் மெக்கானிசம். மனிதர்களாகிய நாம் மன அழுத்தத்தில் இருக்கும்போது நண்பர்களிடம் பேசுவோம் அல்லது இசையை கேட்போம். ஆனால் பூனைகள்
தங்களுக்கு பிடிக்காத அல்லது பயமுறுத்தும் ஒரு சூழ்நிலையிலிருந்து தங்களை உடல் ரீதியாக அகற்றிக்கொள்ள விரும்புகின்றன. ஒளிந்து கொள்வது அவற்றிற்கு சூழ்நிலையின் மீது ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கிறது. நான் எப்போது வெளியே வர வேண்டும், எப்போது இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நானே முடிவு செய்வேன் என்று அது நினைக்கிறது. இது அவற்றின் மன அழுத்தத்தை குறைத்து அமைதியாக உணர உதவுகிறது. ஒரு புதிய வீட்டிற்கு குடிபெயரும்போது அல்லது வீட்டில் ஒரு புதிய செல்லப்பிராணி வரும்போது பூனைகள் ஒளிந்து கொள்வது மிகவும் சாமான்யமானது. அது அந்த புதிய சூழ்நிலைக்கு தன்னை பழக்கப்படுத்திக் கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரம். எனவே உங்கள் பூனை ஒளிந்து கொண்டால் அதை வலுக்கட்டாயமாக வெளியே இழுக்க முயற்சிக்காதீர்கள். அது அதன் நம்பிக்கையை உடைத்து மன அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கும். அதற்கு பதிலாக அதுவாகவே வெளியே வரும் வரை பொறுமையாக இருங்கள். முதல் விதி, உயரம்தான் ராஜா. உங்கள் பூனை ஏன் எப்போதும் ஃப்ரிட்ஜ் மீதும் அலமாரி மீதும் ஏறி அமர்ந்திருக்கிறது என்று யோசித்திருக்கிறீர்களா? அது ஒன்றும் ஸ்பைடர்மேன் பயிற்சி எடுக்கவில்லை. பூனைகளின் மூதாதையர்கள் காடுகளில் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள உயரமான மரங்களில் ஏறி அமர்ந்தன. அந்த பழக்கம் இன்றும் அவற்றின் மரபணுவில் உள்ளது. உயரத்திலிருந்து பார்க்கும்போது தங்கள் ராஜ்யத்தை, அதாவது உங்கள் வீட்டை முழுமையாக கண்காணிக்க முடியும். யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள், ஏதாவது ஆபத்து, வேக்யூம் கிளீனர் போன்றது வருகிறதா என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும். இது அவற்றுக்கு ஒருவித அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் தருகிறது. எனவே உங்கள் பூனைக்கான பாதுகாப்பான இடத்தை உருவாக்கும்போது உயரமான இடங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். ஒரு உயரமான கேட் ட்ரீ, கேட் ட்ரீ அல்லது சுவரில் பொருத்தக்கூடிய சில அலமாரிகள், கேட் ஷெல்வ்ஸ் ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். உங்களிடம் இவை இல்லையென்றால் ஒரு ஜன்னல் ஓரத்தில் உள்ள உயரமான மேஜை அல்லது புத்தக அலமாரியின் மேல் ஒரு மென்மையான படுக்கையை வைத்தும் அதன் உயரமான சிம்மாசனத்தை உருவாக்கலாம். அந்த இடத்திலிருந்து வீட்டை வேடிக்கை பார்க்க வசதியாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். சரியான இடத்தை தேர்ந்தெடுப்பது எப்படி? உங்கள் பூனைக்கான பாதுகாப்பான இடத்தை வீட்டின் எந்த மூலையில் அமைக்க வேண்டும்? இது மிகவும் முக்கியமான கேள்வி. பூனைகள் பொதுவாக அமைதியான, ஆட்கள் நடமாட்டம் குறைவாக உள்ள இடங்களை விரும்புகின்றன. உங்கள் வீட்டின் ஹால் அல்லது சமையலறை போன்ற பரபரப்பான இடங்களை தவிர்க்கவும். அதற்கு பதிலாக உங்கள் படுக்கை அறை அல்லது அதிகம் பயன்படுத்தாத ஒரு விருந்தினர் அறையின் ஒரு மூலையை தேர்ந்தெடுக்கலாம். அந்த இடம் ஜன்னலுக்கு அருகில் இருந்தால் இன்னும் சிறப்பு. பூனைகள் வெளியே வேடிக்கை பார்ப்பதை மிகவும் விரும்பும். பறவைகள், அணில்கள் மற்றும் தெருவில் நடப்பவற்றை வேடிக்கை பார்ப்பது அவற்றுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்கு. இது கேட் டிவி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் இடம் ஓரளவு வேசிகா இருக்க வேண்டும். குளிர்சாதன பெட்டியின் நேரடி காற்று அல்லது மிகவும் குளிரான தரை போன்ற இடங்களை தவிர்க்கவும். முக்கியமாக அந்த இடத்தை ஒரு முறை தேர்ந்தெடுத்துவிட்டால் அடிக்கடி மாற்ற வேண்டாம். பூனைகள் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவை. ஒரு இடத்தை அவை பாதுகாப்பானது என்று முடிவு செய்துவிட்டால் அது அங்கேயே இருக்க வேண்டும் என்று விரும்பும். அட்டைப்பெட்டியின் மேஜிக். நீங்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து ஒரு அழகான, மென்மையான பூனை படுக்கையை வாங்கி வருவீர்கள். ஆனால் உங்கள் பூனை என்ன செய்யும் தெரியுமா? அந்த படுக்கையை ஒருமுறை முகர்ந்து பார்த்துவிட்டு அது வந்த அட்டை பெட்டிக்குள் சென்று படுத்துக்கொள்ளும். இது ஒவ்வொரு பூனை உரிமையாளரும் அனுபவித்த ஒரு வேடிக்கையான சோகம். ஏன் பூனைகளுக்கு அட்டை பெட்டிகள் இவ்வளவு பிடிக்கும்? இதற்கு பின்னால் ஒரு அறிவியல் காரணம் இருக்கிறது. அட்டை பெட்டிகள் சிறியதாகவும் மூடப்பட்டதாகவும் இருப்பதால் அவை பூனைகளுக்கு ஒரு குகை போன்ற பாதுகாப்பு உணர்வை தருகின்றன. 4 பக்கமும் சுவர் இருப்பதால் எந்த பக்கத்திலிருந்தும் எதிரிகள் தாக்க முடியாது என்ற தைரியம் அவற்றுக்கு வருகிறது. மேலும் அட்டை, கார்ட்போர்ட் ஒரு சிறந்த வெப்பக்காப்பான், இன்சுலேட்டர். அது பூனையின் உடல் வெப்பத்தை தக்க வைத்து கதகதப்பாக உணர வைக்கிறது. எனவே உங்கள் பூனைக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்க ஒரு சாதாரண அட்டை பெட்டியே போதுமானது. அதில் ஒரு பழைய போர்வை அல்லது துண்டை போட்டு வைத்தால் அதுவே அதற்கு 5 நட்சத்திர ஹோட்டல் அறை மாதிரி. சரியான படுக்கையை தேர்ந்தெடுப்பது சரி. அட்டைப்பெட்டி ஒரு நல்ல ஆரம்பம்தான். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல படுக்கையையும் வாங்க விரும்பினால் சில விஷயங்களை கவனிக்க வேண்டும். பூனைகள் பொதுவாக தங்களைச் சுற்றி ஒரு எல்லை இருப்பதை விரும்புகின்றன. எனவே முற்றிலும் தட்டையான படுக்கைகளை விட
ஓரங்கள் உயர்ந்த போல்ஸ்டர் அல்லது டோனட் வடிவ படுக்கைகள் அவற்றுக்கு பிடிக்கும். இது அவற்றுக்கு ஒரு கூடுதல் பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். குகை போன்ற கேவ் ஸ்டைல் படுக்கைகளும் ஒரு சிறந்த தேர்வாகும். அவை முழுமையாக மூடியிருப்பதால் பூனைகள் மிகவும் பாதுகாப்பாக உணரும். படுக்கையின் மெட்டீரியலும் முக்கியம். மிகவும் மென்மையான பளபளப்பான பிளஷ் துணிகளை பூனைகள் விரும்பும். ஷெர்பா அல்லது ஃப்ளீஸ் போன்ற மெட்டீரியல்கள் சிறந்தவை. படுக்கையின் அளவும் சரியாக இருக்க வேண்டும். அது பூனை வசதியாக சுருண்டு படுக்க போதுமானதாக இருக்க வேண்டும், ஆனால் மிகவும் பெரியதாக இருக்கக்கூடாது. மிகவும் பெரிய படுக்கைகள் பாதுகாப்பு உணர்வை கொடுக்காது. உங்கள் பூனையின் அளவை பொறுத்து சரியான படுக்கையை தேர்ந்தெடுங்கள். படுக்கையை சுத்தம் செய்வது எளிதாக இருக்க வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். வாசனைதான் எல்லாம். பூனைகளின் உலகில் வாசனை என்பது ஒரு முக்கியமான தகவல் தொடர்பு கருவி. அவை தங்களுக்குச் சொந்தமான பொருட்களை தங்கள் கன்னம் மற்றும் தலையை தேய்ப்பதன் மூலம் வாசனை DYA குருத்து போடும். இது பண்டிங் என்று அழைக்கப்படுகிறது. இப்படிச் செய்வதன் மூலம் இது என்னுடையது, இது பாதுகாப்பானது என்று அவை தங்களுக்கு தாங்களே சொல்லிக் கொள்கின்றன. எனவே நீங்கள் ஒரு புதிய படுக்கை அல்லது போர்வையை அதன் பாதுகாப்பான இடத்தில் வைக்கும்போது அது உடனடியாக அதை பயன்படுத்தாமல் போகலாம். காரணம், அதில் அதன் வாசனை இல்லை. இதற்கு ஒரு எளிய தீர்வு இருக்கிறது. நீங்கள் பயன்படுத்திய ஆனால் துவைக்காத ஒரு டி-ஷர்ட் அல்லது போர்வையை அந்த புதிய படுக்கையின் மீது சில நாட்கள் போட்டு வையுங்கள். உங்கள் வாசனை அதில் இருப்பதால் பூனை அந்த இடத்தை இக்கியோவாகவும் பாதுகாப்பாகவும் உணரும். நீங்கள் அதன் கன்னத்தை ஒரு மென்மையான துணியால் மெதுவாகத் துடைத்து அந்த துணியை அதன் புதிய படுக்கையில் தேய்த்தும் விடலாம். இது அதன் சொந்த வாசனையை அங்கே பரப்ப உதவும். இந்த சிறிய தந்திரம் உங்கள் பூனை அதன் புதிய பாதுகாப்பான இடத்தை விரைவாக ஏற்றுக்கொள்வதற்கு பெரிதும் உதவும். செங்குத்து இடங்கள், அலமாரிகளும் கேட் ட்ரீகளும். நாம் முன்பே பார்த்தது போல பூனைகள் உயரமான இடங்களை விரும்புகின்றன. உங்கள் வீட்டில் தரையில் இடமில்லை என்றால் செங்குத்து இடங்களை வெர்டிகல் ஸ்பேஸ் பயன்படுத்துவது ஒரு சிறந்த யோசனை. சுவரில் பொருத்தக்கூடிய அலமாரிகள், கேட் ஷெல்ஃப்ஸ் அல்லது படிகள் ஸ்டெப்ஸ் அமைப்பதன் மூலம் உங்கள் பூனை ஏறிச் சென்று அமர்வதற்கு ஒரு தனி வழியை உருவாக்கலாம். இது தரையில் விளையாடும் குழந்தைகள் அல்லது மற்ற செல்லப்பிராணிகளிடமிருந்து விலகியிருக்கவும் அவற்றுக்கு உதவும். ஒரு நல்ல உறுதியான கேட் ட்ரீ வாங்குவதும் ஒரு சிறந்த முதலீடு. கேட் ட்ரீ வாங்கும்போது அது நல்ல உயரமாக பல தளங்களை கொண்டதாக மற்றும் உறுதியான அடித்தளத்தை கொண்டதாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். பூனை அதன் மீது ஏறும்போதும் குதிக்கும் போதும் அது ஆடக்கூடாது. பல கேட் ட்ரீகளில் கீறலுக்கான இடுகைகளும் ஸ்கிராச்சிங் போஸ்ட்ஸ் மற்றும் ஒளிந்து கொள்ள சிறிய அறைகளும் இணைக்கப்பட்டிருக்கும். இது ஒரே இடத்தில் ஓய்வெடுக்க, விளையாட, கீர என பல தேவைகளை பூர்த்தி செய்யும். உங்கள் பூனை ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்க்க விரும்பினால் கேட் ட்ரீயை ஜன்னலுக்கு அருகில் வைப்பது இன்னும் சிறப்பு. சுரங்கங்கள் மற்றும் மூடப்பட்ட இடங்கள். பூனைகள் இயற்கையாகவே குறுகலான மூடப்பட்ட இடங்களை விரும்புகின்றன. இது அவற்றுக்கு ஒரு குகையில் இருப்பது போன்ற பாதுகாப்பு உணர்வை தருகிறது. சந்தையில் பலவிதமான பூனை சுரங்கங்கள், கேட் டனல்ஸ் கிடைக்கின்றன. இவை விளையாடுவதற்கும் ஒளிந்து கொள்வதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் சிறந்தவை. நீங்கள் பல சுரங்கங்களை இணைத்து ஒரு பெரிய விளையாட்டுப் பகுதியை கூட உருவாக்கலாம். சுரங்கங்கள் பொதுவாக மடித்து வைக்கக்கூடியவையாக இருப்பதால் பயன்படுத்தாத நேரத்தில் அவற்றை எளிதாக சேமித்து வைக்கலாம். சுரங்கங்கள் வாங்க விரும்பவில்லை என்றால் நீங்களே ஒன்றை உருவாக்கலாம். ஒரு பெரிய அட்டை பெட்டியில் 2 அல்லது 3 ஓட்டைகளை போட்டால் போதும். உங்கள் பூனைக்கு ஒரு புதிய விளையாட்டுப் பொருள் தயார். அதேபோல் உங்கள் நாற்காலி அல்லது மேசையின் மீது ஒரு பெரிய போர்வையை போர்த்திவிட்டால் அது ஒரு தற்காலிக கூடாரமாக மாறிவிடும். அதன் கீழ் உங்கள் பூனை ஒளிந்து கொள்ள மிகவும் விரும்பும். இந்த சிறிய மூடப்பட்ட இடங்கள் அவற்றின் மன அழுத்தத்தை குறைத்து பாதுகாப்பாக உணர வைக்கும். பல செயல்பாட்டு மண்டலமாக மாற்றுதல். ஒரு பாதுகாப்பான இடம் என்பது தூங்குவதற்கு மட்டுமல்ல, அது உங்கள் பூனையின் தனிப்பட்ட கோட்டையாக இருக்க வேண்டும். எனவே அந்த இடத்தை பல செயல்பாடுகளைச் செய்யும் ஒரு இடமாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு கேட் ட்ரீயை அதன் பாதுகாப்பான இடமாக தேர்ந்தெடுத்தால் அதில் தூங்குவதற்கான மென்மையான இடம்
உலகை வேடிக்கை பார்க்க ஒரு உயரமான தளம் மற்றும் அதன் நகங்களை கூர்மைப்படுத்த ஒரு கீறல், இடுகை, ஸ்கிராச்சிங் போஸ்ட் என அனைத்தும் இருப்பதை உறுதி செய்யுங்கள். அந்த இடத்திற்கு அருகில் அதன் சில பிடித்தமான விளையாட்டுப் பொருட்களையும் வைக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். பூனையின் உணவு மற்றும் தண்ணீர் பாத்திரங்களையும் அதன் கழிவறை பெட்டியையும் லிட்டர் பாக்ஸ் அதன் பாதுகாப்பான இடத்திற்கு மிக அருகில் வைக்க வேண்டாம். பூனைகள் தாங்கள் உண்ணும் மற்றும் உறங்கும் இடத்தை சுத்தமாக வைத்திருக்க விரும்பும். எனவே இந்த மூன்றையும் தனித்தனி இடங்களில் வைப்பது மிகவும் அவசியம். உணவு, தண்ணீர், ஓய்வு மற்றும் விளையாட்டு என அனைத்தையும் ஒரே பகுதியில் வைப்பது பூனையின் மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடும். தொந்தரவு செய்யாதீர்கள் விதி. இதுதான் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விதி. ஒரு இடத்தை உங்கள் பூனையின் பாதுகாப்பான இடமாக நீங்கள் நிர்ணயித்துவிட்டால், அந்த இடத்தில் அது இருக்கும்போது நீங்கள் அதை ஒருபோதும் தொந்தரவு செய்யக்கூடாது. உங்கள் குழந்தைகள் அல்லது வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கும் இந்த விதியை தெளிவாகச் சொல்லுங்கள். பூனை அந்த இடத்தில் ஓய்வெடுக்கும்போது அதை வலுக்கட்டாயமாக தூக்குவதோ அதனுடன் விளையாட முயற்சிப்பதோ கூடாது. அந்த இடம் அதன் கோட்டை. அந்த கோட்டைக்குள் அது இருக்கும்போது அது 100% பாதுகாப்பாக உணர வேண்டும். நீங்கள் இந்த விதியை மீறினால் அந்த இடத்தின் மீதான அதன் நம்பிக்கை போய்விடும். அது வேறு ஒரு மறைவிடத்தை தேட ஆரம்பித்துவிடும். உங்கள் பூனை தானாக உங்களிடம் வரும் வரை பொறுமையாக இருங்கள். இந்த எல்லையை நீங்கள் மதிக்கும்போது உங்கள் பூனை உங்கள் மீது அதிக நம்பிக்கை வைக்கும். இது உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும். அந்த இடம் மனிதர்கள் தொட முடியாத பகுதி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாதுகாப்பான இடத்திற்கு அருகில் என்னவெல்லாம் இருக்கக்கூடாது? ஒரு சரியான இடத்தை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அந்த இடத்திற்கு அருகில் என்னவெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதும் முக்கியம். முதலாவதாக, முன்பு கூறியது போல் அதன் கழிவறை பெட்டியை லிட்டர் பாக்ஸ் அதன் ஓய்வெடுக்கும் இடத்திற்கு அருகில் வைக்கவே கூடாது. பூனைகள் மிகவும் சுத்தமான விலங்குகள். அவை உண்ணும், உறங்கும் இடத்திற்கு அருகில் கழிவறை இருப்பதை விரும்பவே விரும்பாது. இரண்டாவதாக, அதிக சத்தம் வரும் இடங்களை தவிர்க்கவும். தொலைக்காட்சி, ஸ்பீக்கர்கள், வாஷிங் மெஷின் அல்லது கதவு போன்ற அடிக்கடி திறந்து மூடப்படும் இடங்களுக்கு அருகில் அதன் பாதுகாப்பான இடத்தை அமைக்க வேண்டாம். திடீர் சத்தங்கள் பூனைகளை எளிதில் பயமுறுத்தும். மூன்றாவதாக, அதிக ஆட்கள் நடமாட்டம் உள்ள இடங்களையும் தவிர்க்கவும். வீட்டின் பிரதான நுழைவாயில் அல்லது பரபரப்பான நடைபாதை பகுதிகளில் அதன் இடத்தை அமைத்தால் அதனால் நிம்மதியாக ஓய்வெடுக்க முடியாது. அமைதியான, சத்தம் குறைந்த மற்றும் தனிமையான ஒரு மூலையே அதன் பாதுகாப்பான இடத்திற்கு ஏற்றது. அந்த இடத்தில் அதற்கு எந்தவிதமான இடையூறும் இருக்காது என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். பல பூனைகள் உள்ள வீட்டிற்கான ஏற்பாடுகள். உங்கள் வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட பூனைகள் இருந்தால் நிலைமை சற்று சிக்கலானது. பூனைகள் பொதுவாக தங்கள் பிரதேசத்தை டெரிட்டரி பகிர்ந்து கொள்ள விரும்பாத விலங்குகள். எனவே ஒவ்வொரு பூனைக்கும் ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பான இடம் இருப்பது அவசியம். நீங்கள் ஒரு பெரிய கேட் ட்ரீ வைத்திருந்தால் கூட எல்லா பூனைகளும் ஒரே நேரத்தில் அதை பயன்படுத்த விரும்பாமல் போகலாம். சில பூனைகள் ஆதிக்கம் செலுத்தும் குணம் கொண்டவையாக இருக்கும். அவை மற்ற பூனைகளை அந்த இடத்தை பயன்படுத்த விடாமல் தடுக்கலாம். எனவே வீட்டில் உள்ள பூனைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பல பாதுகாப்பான இடங்களை உருவாக்குங்கள். இந்த இடங்கள் வீட்டின் வெவ்வேறு பகுதிகளில், குறிப்பாக வெவ்வேறு உயரங்களில் இருப்பது நல்லது. ஒன்று தரையில் ஒரு குகை போன்ற படுக்கையாக இருக்கலாம், மற்றொன்று சுவரில் உயரமான அலமாரியாக இருக்கலாம். இதன் மூலம் ஒவ்வொரு பூனையும் தனக்கு விருப்பமான இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும், மேலும் அவற்றுக்கிடையே சண்டைகள் ஏற்படுவதையும் தவிர்க்கலாம். வளங்களை, உணவு, தண்ணீர், கழிவறை, பாதுகாப்பான இடம் பகிர்ந்து கொள்வது பூனைகளுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். எனவே ஒவ்வொன்றையும் போதுமான எண்ணிக்கையில் வழங்குவது மிகவும் முக்கியம். பூனைக்குட்டிகளுக்கான பாதுகாப்பான இடம். ஒரு புதிய பூனைக்குட்டியை வீட்டிற்கு அழைத்து வரும்போது அது மிகவும் பயமாகவும் குழப்பமாகவும் உணரும். அதற்கு அதன் தாய் மற்றும் உடன்பிறப்புகளை பிரிந்து வந்த சோகம் இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு பாதுகாப்பான இடம் அதற்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும். பூனைக்குட்டிகளுக்கான பாதுகாப்பான இடத்தை உருவாக்கும் போது அது எளிதில் அணுகக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மிகவும் உயரமான கேட் ட்ரீக்கள் அல்லது அலமாரிகள் சிறிய குட்டிகளுக்கு ஏற்றதல்ல. அவை கீழே விழுந்துவிட வாய்ப்புள்ளது. அதற்கு பதிலாக
தரையில் வைக்கக்கூடிய மூடப்பட்ட ஒரு சிறிய படுக்கை அல்லது அட்டைப்பெட்டி சிறந்த தேர்வாக இருக்கும். அந்த படுக்கைக்குள் கதகதப்பான போர்வை மற்றும் சில மென்மையான விளையாட்டுப் பொருட்களை வையுங்கள். ஒரு சிறிய சூடான தண்ணீர் பாட்டிலை ஒரு துணியில் சுற்றி வைப்பது அதன் தாயின் உடல் வெப்பத்தை நினைவூட்டி அதற்கு ஆறுதல் அளிக்கும். அதன் உணவு, தண்ணீர் மற்றும் கழிவறை பெட்டி ஆகியவற்றை அந்த பாதுகாப்பான இடத்திற்கு அருகிலேயே, ஆனால் தனித்தனியாக வையுங்கள். இதனால் அது புதிய வீட்டைப் பற்றி அறிந்து கொள்ளும் வரை அதற்குத் தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும். வயதான பூனைகளுக்கான மாற்றங்கள். உங்கள் பூனைக்கு வயதாகும்போது அதன் தேவைகளும் மாறும். இளமையாக இருந்தபோது உயரமான கேட் ட்ரீயின் உச்சியில் ஏறி அமர்ந்த பூனை வயதான காலத்தில் மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் காரணமாக அதைச் செய்ய முடியாமல் போகலாம். எனவே உங்கள் வயதான பூனையின் பாதுகாப்பான இடத்தை அதன் வசதிக்கு ஏற்ப மாற்றி அமைக்க வேண்டும். அது உயரமான இடத்தில் இருந்தால் அங்கு எளிதாக ஏறிச் செல்ல ஒரு சரிவுப் பாதை, ரேம்ப் அல்லது சிறிய படிகளை அமைத்துக் கொடுங்கள். அல்லது அதன் படுக்கையை தரையில் எளிதில் அணுகக்கூடிய ஒரு இடத்திற்கு மாற்றிவிடுங்கள். வயதான பூனைகளுக்கு கதகதப்பு மிகவும் பிடிக்கும். எனவே ஒரு சுய வெப்பமூட்டும் படுக்கை, செல்ஃப் வார்மிங் பெட் அல்லது ஒரு ஹீட்டிங் பேட் பயன்படுத்துவது அவற்றுக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும். படுக்கையின் ஓரங்கள் மிகவும் உயரமாக இல்லாமல் அது எளிதாக உள்ளே சென்று வரக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். அவற்றின் பார்வை மற்றும் கேட்கும் திறன் குறையக்கூடும் என்பதால் அதன் பாதுகாப்பான இடத்தை அமைதியான மற்றும் நன்கு பழக்கமான ஒரு இடத்தில் அமைப்பது நல்லது. புதிய இடத்திற்கு பழக்கப்படுத்துவது எப்படி? நீங்கள் ஒரு அருமையான பாதுகாப்பான இடத்தை உருவாக்கிவிட்டீர்கள், ஆனால் உங்கள் பூனை அதை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. என்ன செய்வது? கவலை வேண்டாம். பூனைகள் புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு சிறிது காலம் எடுத்துக்கொள்ளும். அதை கட்டாயப்படுத்தி அந்த இடத்திற்குள் தள்ள முயற்சிக்காதீர்கள். அது எதிர்மறையான விளைவையே ஏற்படுத்தும். அதற்கு பதிலாக நேர்மறையான வலுவூட்டலை, பாசிட்டிவ் ரீஇன்ஃபார்ஸ்மெண்ட் பயன்படுத்துங்கள். அதன் சில பிடித்தமான விளையாட்டுப் பொருட்களை அந்த இடத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் வையுங்கள். கேட்னிப் அல்லது சில்வர் வைன் போன்றவற்றை லேசாக தூவிவிடலாம். அது பூனைகளை ஈர்க்கும். அந்த புதிய படுக்கை அல்லது கேட் ட்ரீக்கு அருகில் நீங்கள் அமர்ந்து புத்தகம் படிக்கலாம் அல்லது மெதுவாக அதனுடன் பேசலாம். நீங்கள் அந்த இடத்திற்கு அருகில் நிதானமாக இருப்பதை பார்க்கும்போது அதுவும் அந்த இடத்தை பாதுகாப்பானது என்று உணர ஆரம்பிக்கும். பொறுமை மிக முக்கியம். சில பூனைகள் உடனடியாக ஏற்றுக்கொள்கின்றன, சிலவற்றிற்கு சில வாரங்கள் கூட ஆகலாம். உற்சாகமூட்டிகளும் நேர்மறை வலுவூட்டலும். உங்கள் பூனையை அதன் புதிய பாதுகாப்பான இடத்தை பயன்படுத்த ஊக்குவிக்க உற்சாகமூட்டிகள், ட்ரீட்ஸ், ஒரு சிறந்த கருவி. உங்கள் பூனை அந்த புதிய இடத்திற்கு அருகில் செல்லும்போது அதை மென்மையாக பாராட்டி அதற்கு பிடித்தமான ஒரு சிறிய ட்ரீட் கொடுங்கள். அது அந்த இடத்திற்குள் நுழைந்தால் மீண்டும் பாராட்டி ட்ரீட் கொடுங்கள். இதை ஒரு விளையாட்டாக மாற்றுங்கள். ஒரு ட்ரீட்டை அந்த படுக்கைக்குள் தூக்கி போடுங்கள். அது உள்ளே சென்று அதை எடுத்துக்கொள்ளட்டும். இந்த செயல்முறையை பாசிட்டிவ் ரீஇன்ஃபார்ஸ்மெண்ட் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு நல்ல நடத்தை நிகழும்போது அதற்கு ஒரு வெகுமதி அளிப்பது. இதன் மூலம் பூனையின் மூளையில் இந்த இடம் ஒரு நல்ல பாதுகாப்பான இடம், இங்கு சென்றால் எனக்கு பிடித்தமானவை கிடைக்கும் என்ற ஒரு நேர்மறையான தொடர்பு உருவாகும். இந்த பயிற்சியை தினமும் சில நிமிடங்கள் செய்யுங்கள், ஆனால் பூனையை வற்புறுத்த வேண்டாம். அதுவாகவே ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும். நாளடைவில் அது அந்த இடத்தை வெகுமதிகளுடன் தொடர்பு படுத்தி அங்கு செல்வதை விரும்ப ஆரம்பிக்கும். உங்கள் பூனை அதன் புதிய இடத்தை நேசிக்கிறது என்பதற்கான அறிகுறிகள். உங்கள் முயற்சிக்கு பலன் கிடைத்ததா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? உங்கள் பூனை அதன் புதிய பாதுகாப்பான இடத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டது என்பதற்கு சில தெளிவான அறிகுறிகள் உள்ளன. அது தானாகவே அந்த இடத்திற்குச் சென்று ஓய்வெடுக்கும், தூங்கும். நீங்கள் அந்த அறையில் இருக்கும்போது அது பயப்படாமல் நிதானமாக அந்த இடத்தில் படுத்திருக்கும். அது அந்த படுக்கை அல்லது போர்வையில் டிஎன்என் காலுகிலிண்டு மெட்கா பிசையும், நீடிங் ஆர் மேக்கிங் பிஸ்கட்ஸ். இது பூனைகள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும்போது செய்யும் ஒரு செயல். அது அந்த இடத்தில் டிஎன்எனு தானு ஷூபார் என் சீ சுகூன் துந்தி குரூமிங். பூனைகள் தாங்கள் பாதுகாப்பாக உணரும் இடங்களில் மட்டுமே தங்களை சுபுறப்படுத்திக் கொள்ளும். மேலும் அது அந்த இடத்தை டிஎன்என் கெனகலென்னு தேய்த்து வாசனை
குருத்து போடும். இந்த அறிகுறிகளை நீங்கள் கண்டால் வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் பூனைக்கு ஒரு சரியான பாதுகாப்பான இடத்தை வெற்றிகரமாக உருவாக்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம். இது உங்கள் இருவருக்கும் இடையிலான பிணைப்பைக் கொண்டாடும் ஒரு தருணம். சிக்கல் தீர்க்கும் வழிகள். பூனை அதை புறக்கணித்தால் என்ன செய்வது? நீங்கள் இவ்வளவு முயற்சி செய்தும் உங்கள் பூனை அந்த புதிய இடத்தை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லையா? மனம் தளர வேண்டாம். இதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். முதலில் இடத்தைச் சரிபாருங்கள். அது மிகவும் பரபரப்பான அல்லது சத்தமான இடத்தில் இருக்கலாம். அதை இன்னும் அமைதியான இடத்திற்கு மாற்றிப் பாருங்கள். இரண்டாவதாக, படுக்கையின் மெட்டீரியல் அல்லது வாசனை அதற்கு பிடிக்காமல் இருக்கலாம். சில பூனைகளுக்கு சில துணிகள் அல்லது டிடர்ஜென்ட் வாசனை பிடிக்காது. வேறு ஒரு போர்வை அல்லது படுக்கையை முயற்சி செய்து பாருங்கள். மூன்றாவதாக, அந்த இடம் அதற்கு பிடிக்காத மற்றொரு செல்லப்பிராணியின் பிரதேசத்திற்கு மிக அருகில் இருக்கலாம். நான்காவதாக, அந்த இடத்தில் அதற்கு ஏதேனும் ஒரு கெட்ட அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். உதாரணமாக, நீங்கள் அதை அங்கே வைத்து மருந்து கொடுக்க முயன்றிருக்கலாம். காரணத்தை கண்டறிய முயற்சி செய்யுங்கள். சில சமயங்களில் பூனைகள் மிகவும் பிடிவாதமாக இருக்கும். நீங்கள் வாங்கிய அழகான படுக்கையை விட நீங்கள் தூக்கிப் போட நினைத்த பழைய அட்டை பெட்டிதான் அதற்கு பிடிக்கும். அதன் விருப்பத்தை மதியுங்கள். முக்கியம் என்னவென்றால், அதற்கு ஒரு பாதுகாப்பான இடம் இருக்க வேண்டும். அது நீங்கள் தேர்ந்தெடுத்ததாக இருக்க வேண்டும் என்பதில்லை. ஆக நண்பர்களே, இப்போது உங்கள் பூனையின் குட்டி மூளைக்குள் என்ன ஓடுகிறது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது ஒளிந்து கொள்வது உங்களை வெறுப்பதால் அல்ல, மாறாக அது தன்னை பாதுகாப்பாக உணர முயற்சி செய்கிறது. ஒரு சிறிய அட்டை பெட்டியோ, உயரமான அலமாரியோ அல்லது மென்மையான படுக்கையோ ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்குவது என்பது உங்கள் பூனைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சிறந்த பரிசுகளில் ஒன்றாகும். இது உங்கள் வீட்டில் அது ராணி அல்லது ராஜாவைப் போல உணர வைக்கும். ஆமாம், அவை நம்மை தங்கள் அடிமைகள் என்றுதான் நினைக்கின்றன, ஆனால் அதற்காகத்தானே நாம் அவற்றை இவ்வளவு நேசிக்கிறோம். இந்த டிப்ஸை முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் பூனையின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் பூனை நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் NMM சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடைசியாக ஒரு கேள்வி. உங்கள் பூனையின் மிக விசித்திரமான மறைவிடம் எது? கீழே உள்ள கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.